வணக்கம். இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு. எமது மக்கள் படுகொலை செய்யப்பட்டு 15வது ஆண்டை நாங்கள் கடந்து வருகின்றோம். தொடர்ச்சியாக 15 வருடங்களாக இந்த நிகழ்வை நாம் மேற்கொள்கின்ற இந்த காலத்திலேயே பல்வேறுபட்ட தடைகள் மட்டக்களப்பு மாவட்டத்திலேயே உருவாகுகின்றன என மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர் லவகுமார் தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்காலின் இனப்படுகொலையின் 4வது நாளாகிய இன்று கிரான் மண்ணிலே முள்ளிவாய்க்காலிலே இனப்படுகொலை செய்த மக்களை நினைந்து கஞ்சி காய்ச்சுகின்ற நிகழ்வை கிரான் வாழ் மக்கள் இன்றைய நாளில் நினைவு கூர்ந்திருக்கின்றார்கள். 1,46,000க்கும் மேற்பட்ட மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள். ஒருவேளை தங்களுடைய பசியை போக்குவதற்காகவும் தங்களுடைய அந்த வயிற்று பசியை தீர்த்து கொண்டு தாங்கள் உயிர் வாழ வேண்டுமென்ற ஒரே நோக்கத்தோடு அவர்கள் இந்த கஞ்சிக்காக போராடிய பொழுது, கஞ்சி வாங்க அவர்கள் நின்ற பொழுது, கொத்து குண்டுகளாலும் அந்த இடத்தில் வீசப்பட்ட எறிகணைகளாலும் எங்களுடைய மக்கள் படுகொலை செய்யப்பட்டு இன்றைய இந்த படுகொலை செய்யப்பட்ட 15வது ஆண்டை நாங்கள் கடந்து வருகின்றோம். இந்த 15 ஆண்டுகளும் எங்களுடைய மக்களுடைய இந்த நினைவு நாளை நினைந்து நாங்கள் நினைவு கூர்ந்து இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சை பரிமாறுகின்ற இந்த காலங்களிலே பல்வேறுபட்ட தடைகள் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே உருவாகியிருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்திலே நேற்றைய நாளிலே போலீசாருடைய கெடுபிடிகள் இருந்தது. இன்றைய நாளிலும் போலீசார் மிகவும் அச்சுறுத்துகின்ற விதமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதையும் தாண்டி எங்களுடைய உணர்வுகளையும் எங்களுடைய வழிகளையும் அடுத்து வருகின்ற சந்ததிக்கு நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இன்றைய நாளிலே எங்களுடைய இனப்படுகொலை நினைந்து எங்களுடைய மக்களுடைய நினைவாக இன்றைய நாளிலே நாங்கள் இந்த கஞ்சை இந்த இடத்திலே பரிமாறியிருக்கின்றோம். நன்றி. நாங்கள் இன்றைக்கு இந்த மட்டக்களப்பு கிரான் என்னும் கிராமத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவு நாளாக இன்று 4வது நாளாக நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் படுகொலை செய்த மக்களுக்காக நாங்கள் இன்றைக்கு இங்கே கஞ்சி வழங்கி மக்களுக்காக கொடுத்து அதன் நினைவாக நாங்கள் இன்றைக்கு இதை பரிமாறிக்கொள்கிறோம். நேற்றைய தினம் குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஊடக சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. யுத்தம் நடந்து 15 ஆண்டுகள் கழிந்த பின்னும் அந்த ஆயுத போராட்டம் நிறைவுக்கு வந்தது என்று சொல்லப்படுகின்ற காலப்பகுதி முடிந்தாலும் ஏதோ ஒரு வகையில் தமிழ் மக்களை அடக்கி ஒடுக்குற அல்லது தொடர் கைதுகள் நடக்கிற சம்பவம் இந்த இலங்கைத்தீவில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் சிறையில் இருந்து பொது வழியில் வந்து சமூகத்துக்காக செயற்படுற குரல் கொடுக்கிறவர்கள் தொடர்ந்தும் கைது செய்யப்படுகின்ற இந்த சம்பவம் அண்மை காலத்திலையும் நடந்து கொண்டிருக்குது. அது கொண்டிருக்கும். சிறையில் 9 நாட்களாக உணவறுப்பில் ஈடுபட்டு வருகின்ற சமூக செயற்பாட்டாளரான ஆனந்தவர்மன் விடுதலையில் அக்கறை கொள்ளாத அரசு உதட்டளவில் நல்லிணக்கம் பேசுகின்றது. கொழும்பு விளக்கமறியல் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் கடந்த 9 நாட்களாக உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற சமூக செயற்பாட்டாளரான ஆனந்தவர்மனை நேற்றைய தினம் குரலற்றவரின் குரல் அமைப்பினர் ஆகிய நாம் சிறை வைத்தியசாலைக்கு நேரில் சென்று சந்தித்து கலந்துரையாடினோம். அதாவது இலக்கம் 117 தோணிக்கல் வவுனியா என்ற முகவரியைச் சேர்ந்த ஆனந்தவர்மன் கடந்த 26/3/2024 அன்று பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். இவர் தனது முகநூல் பக்கத்தின் ஊடாக மக்களிடையே பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வகையில் பதிவுகளை இட்டு வந்துள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ள பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் கொழும்பு நீதவான் நீதிமன்ற கட்டளையினை பெற்றுக்கொண்டு சமூக செயற்பாட்டாளரான தன்னை மறு அழைப்பு திகதி எதுவும் இன்றி கொழும்பு விளக்கமறியல் சிறையில் கால வரையறையற்ற வகையில் விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் 2 பிள்ளைகளின் தந்தையான இவர் தன்னை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும், குற்றப்பத்திரம் தாக்கல் செய்து மன்றில் முன்னிலைப்படுத்த வேண்டும் அல்லது என்ற கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த 9 நாட்களாக சிறைக்குள் இருந்தவாறு உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்தி வருகின்றார். யுத்தத்தின் போது கடுமையான விழுப்புண்களுக்கு ஆளாக்கப்பட்ட ஆனந்தவர்மன் ஏற்கனவே
கடந்த 2009ஆம் ஆண்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சுமார் 7 வருடங்கள் சிறைவாசம் அனுபவித்து விடுதலை பெற்றிருந்தவர் என்பது கவனிக்கத்தக்கது. அதன் அடிப்படையில் நீண்ட காலமாக உடல் உள ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்த இவர் தற்போது 9 நாட்களை கடந்தும் உணவுறுப்பு மேற்கொண்டு வருகின்ற உணவு தவிர்ப்பு காரணமாக உடல் உருக்குலைந்து மிகவும் சோர்வுற்ற நிலையில் வெலிக்கடை சிறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். எனவே இதன் மூலம் மக்களின் பக்கம் நின்று ஜனநாயக வழியில் பொது வழியில் செயற்பட்டு வருகின்ற சிவில் செயற்பாட்டாளர்கள் மீது அரச இயந்திரங்களை கொண்டு மறைகரமாக அடக்குமுறைகளை மேற்கொண்டு சட்டத்தின் பெயரில் குரல் வலைகளை நசுக்குகின்ற செயல்களில் அரசாங்கம் ஈடுபட்டு வருகின்றமையை காண முடிகின்றது. உதட்டளவில் மாத்திரமே நல்லிணக்கம் பேசுகின்ற அரசானது மிக நீண்ட காலங்களாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள 12 தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை, வருடக்கணக்காக தெரு போராட்டம் நடத்தி வருகின்ற காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி, பாதுகாப்பு, தொல்லியல், வனவள என்ற பெயர்களில் கையளிக்கப்பட்ட இன்றும் கையகப்படுத்தி கொண்டிருக்கின்ற தமிழ் மக்களின் காணிகள் விடுவிப்பு, போரை காரணம் காட்டி அநியாயமாக உயிர் பறிக்கப்பட்ட தமது உறவுகளின் ஆத்மாக்களை நினைவேந்தி ஆற்றுப்படுகின்ற அடிப்படை மனித உரிமைகள் மறுக்கப்படுகின்றமை போன்ற வெகு மக்களின் பல்வேறு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதை விடுத்து அச்சுறுத்தல்களை தொடர்வதன் மூலம் அரசு இந்த நாட்டை எத்திசை நோக்கி கொண்டு முனைகின்றது. எனவே மக்கள் நலனை மகுட வாசகமாக கொண்டு இயங்கும் அரசியல் மற்றும் குடிமக்கள் சார் அமைப்புகள் வீதி வரையோ பிரச்சனை எம் வீட்டுக்குள் வரவில்லை என்று வேடிக்கை பார்த்து கொண்டிராது ஜனநாயகத்தின் குரல்களுக்கு ஆபத்து நேருகின்ற போது யாராக இருந்தாலும் அதனை தட்டி கேட்கிற மனநிலையுடன் கருமமாற்றுவதன் ஊடாகவே எதிர்பார்க்கின்ற மக்களாட்சியின் அடைவு மட்டத்தை அண்மிக்க முடியும் என்பதை தயவுடன் வலியுறுத்த கடமைப்படுகின்றோம். ஜனநாயகத்தில் மக்களை தனித்தனியாக சந்திக்க திராணியற்றவர்களே பொது வேட்பாளர் தொடர்பில் அங்கலாய்க்கின்றனர் என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் ஐயாத்துரை ஸ்ரீரங்கேஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஊரையோரை கோல் பிடிக்க முடியாதவன் வானமேறி வைகுந்தம் காண்பிப்பான் என்ற கதை போன்று இவர்கள் முதலாவதாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது ஒரு உள்ளூராட்சி மன்றத்தினுள்ள தன்னுடைய கட்சியினூடாக ஒரு ஆட்சி அதிகாரத்தை செயற்படுத்தியவனாகவோ தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள முடியாதவர், நிறுத்திக் கொள்ள முடியாதவராக இருக்கின்றார்கள். இவர்கள் கடந்த காலங்களிலே தோடம்பள சின்னத்தில் போட்டியிட்டார்கள். அவர் மாறி மாறி ஒரு காலகட்டங்களில் ஒரு கொள்கை இல்லாமல் அந்த கட்சியிடம் கூட்டி சேர்வார்கள், இந்த கட்சியிடம் கூட்டி சேர்வார்கள். இவ்வாறு மக்களிடம் தனித்து தங்களுடைய ஜனநாயகத்தில் மக்களை தனித்தனியாக சந்திக்கிறார்கள் திராணியற்றவர்களான இவர்கள். நாங்கள் தைரியமாக மக்களிடத்தில் தனியே எங்களுடைய கருத்துக்களை, எங்களுடைய கொள்கைகளை, எங்களுடைய நிலப்பாடுகளை எடுத்து சொல்லித்தான் நாங்கள் வாக்கு கேட்கின்றோம். ஆனால் இவர்கள் ஜனநாயகத்தில் மக்களை தனித்தனியை சந்திக்கிறார்கள். இவர்களுக்கு திராணியும் இல்லை, தைரியமும் இல்லை, அந்த 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 மாதிரியான அவருடைய தன்மையும் இல்லை. ஆகவே தான் கூட்டண்டும் பல கட்சி கூட்டம்னு சொல்கிறதும் சிவில் அமைப்புகள் அழைத்து நாங்கள் பேசுகின்றோம் என்கின்ற ஒரு கருத்தை சொல்கிறது. உண்மையிலே இவர்களெல்லாம் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள். கிட்டத்தட்ட எங்களுடைய தலைவர் டக்ளஸ் வாழ்ந்தவர்கள் 94ஆம் ஆண்டிலிருந்து இந்த 2024ஆம் ஆண்டு 30 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக இருந்து வருகிறார். பல்வேறு அவதூறுகள், பல்வேறு விமர்சனங்கள், பல்வேறு விதமான கூட்டுகள் எல்லாம் செய்து அவர்களுக்கு எதிராக தேர்தலில் நின்றும் கூட அவரை தோற்கடிக்க முடியாத சக்தியாக அவர் மக்களிடத்தில் செல்வாக்கு பெற்றவராக தான் இருக்கின்றார். ஆனால் இவர்கள் எல்லாம் முடிந்தால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி இபிஆல தனித்து போட்டியிடட்டும் பார்க்கலாம். நாங்களும் தனித்து போட்டியிடுகின்றோம், நீங்களும் தனித்து போட்டியிடுங்கள், பார்க்கலாம் மக்களிடத்தில் யாருக்கு செல்வாக்கு இருக்கின்ற. ஆகவே இவரெல்லாம் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் என்பதுதான் உண்மை. இவர்கள் சுமந்திரனை கேட்கலாம், அல்ல தான் வேட்பாளராக நிற்க போகிறாரோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் இவ்வாறான கருத்துக்களூடாக மக்களிடம் நிராகரிக்கப்படுகிற கருத்தில் மக்கள் செவி சாய்க்கப் போவதில்லை.
யார் பொது வேட்பாளர் என்ற கேள்வி பலர் மத்தியில் காணப்பட்டாலும் கூட தற்போது அது பற்றி யாரும் பேசவில்லை. தற்போது பொது வேட்பாளர் என்ற கோட்பாட்டை அனைவரிடமும் கட்டியெழுப்பி அனைத்து தரப்பையும் ஒன்று சேர்த்து அதன் பின்னர் யார் பொது வேட்பாளர் என்பதை முடிவு எடுக்க தீர்மானித்துள்ளோம் என பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தின் இணை ஒருங்கிணைப்பாளர் வேலன் சுவாமிகள் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஸ்ரீலங்காவுக்கான ஜனாதிபதி தேர்தலிலே அந்த ஜனாதிபதி தேர்தலை ஸ்ரீலங்காவுக்கான ஜனாதிபதியாக தெரிவு செய்கின்ற தேர்தலாக நிராகரித்து அதே நேரம் ஈழத்தமிழர்களுடைய அரசியல் அபிலாஷைகளை ஒட்டுமொத்த சர்வதேச சமூகத்துக்கும் உலகத்துக்கும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இதை பயன்படுத்த வேண்டும் என்ற கருத்துருவாக்கம் பல்வேறு மட்டங்களிலே கடந்த காலங்களிலே உருவாக்கப்பட்டு இம்முறை அது ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய எந்த கட்சியைச் சேர்ந்த எந்த வேட்பாளர்கள் ஜனாதிபதியாக வந்தாலும் தமிழர்களுக்கான உரிமையை ஒருபோதும் தரப்போவது இல்லை என்பதுதான் கடந்த கால வரலாறாக இருக்கிறது. மகாவம்ச அடிப்படையிலே சிங்கள பௌத்த பேரினவாதம் மேலோங்கி இருக்கும் பொழுது அது எந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஜனாதிபதியாக வந்தால் என்ன, எந்த கூட்டணியை அமைத்து ஜனாதிபதியாக வந்தால் என்ன, அவர்கள் எங்களுக்கான தீர்வு எதையுமே தரப்போவது இல்லை என்ற அடிப்படையிலே ஒட்டுமொத்த தென்னிலங்கை வேட்பாளர்களை நிராகரித்து தமிழர்களுடைய வாக்கு தமிழருக்கே வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் ஒன்றிணையக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இது இருக்கிறது. ஒரு தேசமாக ஒன்று திரண்டு அனைத்து பேதங்களையும் கடந்து தமிழ் தேசியமாக எங்களுடைய அடிப்படை அபிலாஷைகளை எடுத்துச் சொல்லுகின்ற ஒரு களமாக இந்த களத்தை பயன்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே பல்வேறு தரப்பினர்கள் பல்வேறு முயற்சிகளை அதாவது மக்கள் அமைப்புகளாக இருக்கட்டும், பொது அமைப்புகளாக இருக்கட்டும், அரசியல் பிரதிநிதிகளாக இருக்கட்டும் பல்வேறுபட்ட முயற்சிகளை மேற்கொண்டாலும் கடந்த 30ஆம் தேதி வவுனியாவிலே வடக்கு கிழக்கைச் சேர்ந்த மதத் தலைவர்கள், சிவில் அமைப்புகள், பாதிக்கப்பட்ட தரப்பினர், பல்கலைக்கழக மாணவர்கள் என்று அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டு தீர்மானத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம். தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற கருத்தியலை மக்கள் மத்தியிலே எடுத்து சென்று எங்களுடைய தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளையும் இந்த கொள்கைக்கு உடன்பட வைத்து அனைவருடைய ஆதரவுடனும் எந்த கட்சியையும் வெளியிலே விடாது தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கிற அனைத்து கட்சிகளும் ஏகபித்த ஆதரவோடு இந்த தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதனூடாக எங்களுடைய இனத்தை ஒற்றுமைப்படுத்துவது மட்டுமல்ல, எங்களுடைய அபிலாஷைகளை மீண்டும் ஒரு தடவை சர்வதேசத்துக்கு எடுத்து சொல்லுகின்ற ஒரு சந்தர்ப்பமாக இதை பயன்படுத்துவதற்கான முயற்சிகள், சந்திப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. யார் தமிழ் பொது வேட்பாளர் என்பது அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. அது தொடர்பாக நாங்கள் பொது அமைப்புகள், சிவில் சமூகங்கள், மதத் தலைவர்கள் நாங்கள் இன்னும் அது பற்றி ஆராயவில்லை. முதலிலே அனைவரையும் ஒன்றாக்கி ஒரு திரட்சியை ஏற்படுத்த வேண்டும். தமிழ் பொது வேட்பாளர் என்ற எண்ணக்கருவை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய உறவுகளும் புரிந்து கொள்ள வேண்டும். யாருமே ஜனாதிபதியாக தமிழர் வரப்போவது கிடையாது. அதற்காக இந்த முயற்சி அல்ல, எங்களுடைய இன விடுதலைக்காக தான் இந்த முயற்சி என்பதை புரிந்து கொண்டு அனைத்து மக்களும், அனைத்து கட்சியினரும், அனைத்து உறவுகளும் இதற்கு ஆதரவு தர வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டு நிற்கின்றோம். முள்ளிவாய்க்கால் 15ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு வவுனியா திருநாவற்குளத்தின் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கி வைக்கப்பட்டது. இந்த நம்பர் இல்லைன்னா காசு இல்லை. வாங்க தம்பியா வாங்க இந்த ஆட்டோக்கள் போறாங்க ட்ரை பண்ணுவாங்க போயிடுவா இல்ல இல்ல அது இல்ல வாங்க அண்ணா வாங்க அதிகமா
அப்படியே அப்ப தண்ணி போட்டா யாழ் மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் முள்ளிவாய்க்கால் 15ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு கஞ்சி வழங்கப்பட்டுள்ளது. குன்றுகளை போட்டு கொத்தாக குன்றுகளை போட்டு எங்கள் மலரை செல்வங்களை லைனில் நிற்க சாப்பாடு இல்லாமல் இந்த உப்புமில்லா கஞ்சியை குடிக்கிறதுக்கு லைனில் நிற்க எங்களோட செல்வங்களை அழித்தது இந்த கஞ்சியால் தான். அதுக்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு இந்த உப்பு இல்லாத பால் இல்லாத கஞ்சியை நாங்கள் இதில் காய்ச்சி நாங்கள் அனைவருக்கும் நினைவூட்டல் ஊட்டுறது. ஏனென்று சொன்னால் வருங்கால சிறார்களுக்கு இது தெரியப்படுத்த வேணும். இது வருங்கால சிறுதுகள் எல்லாம் இதை அறியணும், இதை அறிய வைக்க வேணும். அதற்காகத்தான் நாங்கள் இந்த கஞ்சியை நாங்கள் பரிமாறிக்கொண்டு நாங்கள் இருக்க போகிறோம். வெறும் கஞ்சி அல்ல, இது முள்ளிவாய்க்கால்ல லட்சக்கணக்காக கொண்டு குவிக்கப்பட்ட மக்களுக்காக, குழந்தைகளுக்காக, மழலைகளுக்காக நாங்கள் இதை வருங்கால சிறார்களுக்கு நினைவூட்டுவதற்காகத்தான் நாங்கள் இந்த கஞ்சியை, இந்த உப்பு கஞ்சி, உப்புமில்லாத கஞ்சியை நாங்கள் வைத்தாளிக்க முள்ளிவாய்க்கால் கஞ்சி ஐயா. ஐயா என்ன முள்ளிவாய்க்கால் காய்ச்சி கஞ்சி கொஞ்சம் குடிங்க ஐயா. இதா இல்லைவா துணைங்களுக்கு வச்சு வேண்டி வையுங்க, வச்சுட்டு குடிங்க. இல்லை இது வெறும் கஞ்சி அல்ல, இதை நீங்க வேண்டி அருந்து வேணும். தமிழீழ விடுதலை இயக்கத்தின் வவுனியா மாவட்ட பொறுப்பாளராக இருந்த கிறிஸ்டி குகராஜின் 25வது ஆண்டு நினைவு தினம் நேற்று வைரவ புளியங்குளத்தில் அமைந்துள்ள அவருடைய நினைவிடத்தில் இடம்பெற்றுள்ளது. மறைந்த குகன் தாஸ் அவருடைய 25வது ஆண்டு நிறைவை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். உண்மையிலே என்னை பொறுத்த மட்டிலே குகனை மறக்க முடியாத ஒருவனாக நான் இன்றைக்கும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றேன். இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பிரதித்துவம் குகன் ஊடாகத்தான் எனக்கு எட்டியது. அதாவது அவர் என்னை அழைத்து இந்த நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை எடுக்க வேண்டும் என்று விடாப்பிடியாக சொன்னதன் அடிப்படையில் வன்னி மாவட்டத்திற்கான தொடர்ச்சியான தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் நாடாளுமன்றத்திலே தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்திலே இன்றைய நாளை நான் நினைவு கூறுகிறேன். அது மட்டுமல்ல, தன்னுடைய இந்த வவுனியா மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கின்ற போது மிக சிறப்பான முறையிலே தன்னுடைய கடமையை செய்து முடித்தார்.
உண்மையிலே சகோதர படுகொலை யாருமே எதிர்பாராத நிலையிலே படுகொலை செய்யப்பட்டார். தமிழீழ விடுதலை இயக்கத்தை பொறுத்த மட்டிலே இப்படியான கூடுதலான படுகொலைகள் தான் தமிழீழ விடுதலை இயக்கம் சந்தித்தது. இருந்தாலும் நாங்கள் குவனுடைய தாசுடைய எங்களுடைய தலைவர்களுடைய சிந்தனையிலே செயல்படுகின்ற ஒரு தமிழீழ விடுதலை இயக்கமாக இன்றைக்கு நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் எங்களுடைய பூர்வீகம் ஒழிக்கப்படுகின்ற எங்களுடைய தேசத்திலே அதை மீட்டெடுக்கின்ற, எங்களுடைய நிலங்களை பாதுகாக்கின்ற, எங்களுடைய மக்களுடைய சுபிட்சமான வாழ்க்கையை பெற்றுக் கொடுக்கின்ற செயல்பாட்டிலே நாங்கள் தமிழீழ விடுதலை இயக்கம் தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இன்றைக்கும் ஒற்றுமை என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் தமிழீழ விடுதலை இயக்கம் தலைவர்கள் விட்டு சென்ற பணியை இன்றைக்கும் நாங்கள் தொடர்ந்து செய்கின்றோம். இந்த ஒற்றுமையாக தமிழ் கட்சிகளை அணிதிரட்டுகின்ற ஒரு செயல்பாட்டை நாங்கள் செய்து வருகின்றோம். இன்னும் தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகளை உள்ளடக்குகின்ற ஒரு பேச்சுவார்த்தையை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த ஒற்றுமை என்பது எங்களுடைய தலைவர்கள் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து தமிழீழ விடுதலை இயக்கம் எங்களுடைய மக்களுக்காகவும் எங்களுடைய மண்ணுக்காகவும் துவக்கெடுத்த ஒரு தமிழீழ விடுதலை இயக்கம், போராடுறதுக்கான ஆயுதத்தை கையில் எடுத்த தமிழீழ விடுதலை இயக்கம். அது தொடர்ந்தும் எங்களுடைய மக்களையும் மண்ணையும் காப்பாற்றுவதற்கான செயல்பாட்டிலே அதை செயல்படும். ஆகவே இன்றைய நாள் புவனுடைய இந்த 25வது ஆண்டிலே இன்னும் புவனுடைய அந்த சிந்தனையோடு எங்களுடைய வன்னி மாவட்டத்தை, குறிப்பாக வவுனியா மாவட்டத்தை நாங்கள் இந்த தென்னிலங்கை சக்திகளுடைய பூர்வீகத்தை ஒழிக்கின்ற நிலைப்பாட்டை நாங்கள் தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சியை நிச்சயமாக செய்வோம் என்று நாங்கள் உன்னுடைய இந்த நினைவு நாளில் பிரகடனம் செய்து கொள்ள. இத்துடன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.